அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணவும், படித்ததை ஈஸியாக ரிவைண்ட் பண்ணி பார்க்கவும், புக்கில் இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி தொகுத்து வழங்கியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாரம் வெள்ளிக்கிழமை அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பாடம் 2 இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம். அதில் தலைப்பு 2.2 பாசிசத்தின் நாசிசத்தின் எழுச்சி. இத்தாலியில் போரின் தாக்கம். இத்தாலியில் போரின் தாக்கம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மேற்கு ஐரோப்பாவில் பழைய ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக திரும்பிய நாடுகளுள் முதல் நாடு இத்தாலியாகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மேற்கு ஐரோப்பாவில் பழைய ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக திரும்பிய நாடுகளுள் முதல் நாடு இத்தாலியாகும். ரெண்டாவது பாயிண்ட், முதல் உலகப் போரில் இத்தாலியின் முதன்மையான சவாலான பணி ஆஸ்திரியர்களை தெற்கு முனையில் நிறுத்தி வைப்பதாகும். ரெண்டாவது பாயிண்ட், முதல் உலகப் போரில் இத்தாலியின் முதன்மையான சவாலான பணி ஆஸ்திரியர்களை தெற்கு முனையில் நிறுத்தி வைப்பதாகும். மூணாவது பாயிண்ட், அதே சமயத்தில் ஆங்கிலேயர், பிரெஞ்சுக்காரர், அமெரிக்கர் ஆகியோர் பிளாண்டர்ஸ் போரில் ஜெர்மானியரை இக்கட்டாக சிக்க வைத்து பணிய வைக்க வேண்டும் என்று எண்ணினர். மூணாவது பாயிண்ட், அதே சமயத்தில் ஆங்கிலேயர், பிரெஞ்சுக்காரர், அமெரிக்கர் ஆகியோர் பிளாண்டர்ஸ் போரில் ஜெர்மானியரை இக்கட்டாக சிக்க வைத்து பணிய வைக்க வேண்டும் என்று எண்ணினர். நாலாவது பாயிண்ட், போரில் பங்கு கொண்டதால் ஏற்பட்ட பணச்செலவோ மிக பெரிது. நாலாவது பாயிண்ட், போரில் பங்கு கொண்டதால் ஏற்பட்ட பணச்செலவோ மிக பெரிது. ஐந்தாவது பாயிண்ட், மேலும் போருக்கு பின்னர் போரின் ஆதாயங்கள் பகிரப்பட்ட போது இத்தாலி தான் எதிர்பார்த்ததை காட்டிலும் குறைவாகவே பெற்றது. ஐந்தாவது பாயிண்ட், மேலும் போருக்கு பின்னர் போரின் ஆதாயங்கள் பகிரப்பட்ட போது இத்தாலி தான் எதிர்பார்த்ததை காட்டிலும் குறைவாகவே பெற்றது. ஆறாவது பாயிண்ட், சோசலிஸ்டுகளின் ஆஸ்திரிய ஆதரவு கத்தோலிக்கர்களின் ஆதரவை பெறாத இப்போரில் இத்தாலி பேரிழப்புகளை சந்தித்தது. ஆறாவது பாயிண்ட், சோசலிஸ்டுகளின் ஆஸ்திரிய ஆதரவு கத்தோலிக்கர்களின் ஆதரவை பெறாத இப்போரில் இத்தாலி பேரிழப்புகளை சந்தித்தது. ஏழாவது பாயிண்ட், வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் மூலமாக இத்தாலிக்கு மிகச்சிறிய பகுதிகளே கிடைத்ததால் தேசியவாதிகளும் மகிழ்வற்றே இருந்தனர். ஏழாவது பாயிண்ட், வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் மூலமாக இத்தாலிக்கு மிகச்சிறிய பகுதிகளே கிடைத்ததால் தேசியவாதிகளும் மகிழ்வற்றே இருந்தனர். எட்டாவது பாயிண்ட், போரினால் ஏற்பட்ட பணவீக்கத்தை தொடர்ந்து பொருட்களின் விலைகள் உயர்ந்தன. எட்டாவது பாயிண்ட், போரினால் ஏற்பட்ட பணவீக்கத்தை தொடர்ந்து பொருட்களின் விலைகள் உயர்ந்தன. ஒன்பதாவது பாயிண்ட், எதிர்ப்புகளும் வேலைநிறுத்தங்களும் அடிக்கடி நடைபெற்றன. ஒன்பதாவது பாயிண்ட், எதிர்ப்புகளும் வேலைநிறுத்தங்களும் அடிக்கடி நடைபெற்றன. 10வது பாயிண்ட்,
வெர்சைல்ஸில் ஏற்பட்ட அவமானத்திற்கு அப்போதைய இத்தாலியின் ஆட்சியாளர்களே பொறுப்பு என மக்கள் கருதினர். 10வது பாயிண்ட். வெர்சைல்ஸில் ஏற்பட்ட அவமானத்திற்கு அப்போதைய இத்தாலியின் ஆட்சியாளர்களே பொறுப்பு என மக்கள் கருதினர். 16வது பாயிண்ட். முசோலினி எழுச்சி. 11வது பாயிண்ட். முசோலினியின் எழுச்சி. இதில் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 11.1 வெர்சைல்ஸ் உடன்படிக்கைக்கு பின்னர் நடைபெற்ற தேர்தலில் போல்ஷிவிசத்தை பின்பற்றுவதாக தங்களை அறிவித்துக் கொண்ட இத்தாலிய சோசலிஸ்டுகள் 1919 நவம்பரில் நடைபெற்ற தேர்தலில் 1/3 இடத்தை கைப்பற்றினர். 11.1 வெர்சைல்ஸ் உடன்படிக்கைக்கு பின்னர் நடைபெற்ற தேர்தலில் போல்ஷிவிசத்தை பின்பற்றுவதாக தங்களை அறிவித்துக் கொண்ட இத்தாலிய சோசலிஸ்டுகள் 1919 நவம்பரில் நடைபெற்ற தேர்தலில் 1/3 இடத்தை கைப்பற்றினர். 11.2 பாயிண்ட். இரும்பு வேலை செய்பவரின் மகனான முசோலினி தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கான தகுதியை பெற்றவர். சோசலிச சிந்தனைகளுடன் பத்திரிகையாளர் ஆனார். 11.2 பாயிண்ட். இரும்பு வேலை செய்பவரின் மகனான முசோலினி தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கான தகுதியை பெற்றவர். சோசலிச சிந்தனைகளுடன் பத்திரிகையாளர் ஆனார். 11.3 பாயிண்ட். ஆற்றல் மிக்க பேச்சாளரான முசோலினி முதல் உலகப் போரில் இத்தாலி கலந்து கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சோசலிஸ்டுகளிடமிருந்து பிரிந்து செல்வதற்கும் வன்முறையை பயன்படுத்துவதற்கும் ஆதரவளிக்க தொடங்கினார். 11.3 பாயிண்ட். ஆற்றல் மிக்க பேச்சாளரான முசோலினி முதல் உலகப் போரில் இத்தாலி கலந்து கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சோசலிஸ்டுகளிடமிருந்து பிரிந்து செல்வதற்கும் வன்முறையை பயன்படுத்துவதற்கும் ஆதரவளிக்க தொடங்கினார். 11.4 பாயிண்ட். 1919 பாசிச கட்சி தொடங்கப்பட்ட போது முசோலினி உடனடியாக அதில் உறுப்பினரானார். 11.4 1919 பாசிச கட்சி தொடங்கப்பட்ட போது முசோலினி உடனடியாக அதில் உறுப்பினரானார். 11.5 பாசிஸ்டுகள் அதிகாரம், வலிமை, ஒழுக்கம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தியதால் 1. தொழிலதிபர்கள், 2. தேசியவாதிகள், 3. முன்னாள் இராணுவத்தினர், 4. நடுத்தர வர்க்கத்தினர், 5. மனநிறைவற்ற இளைஞர்கள் ஆகியோரின் ஆதரவை பெற்றனர். 11.5 பாசிஸ்டுகள் அதிகாரம், வலிமை, ஒழுக்கம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தியதால் 1. தொழிலதிபர்கள், 2. தேசியவாதிகள், 3. முன்னாள் இராணுவத்தினர், 4. நடுத்தர வர்க்கத்தினர், 5. மனநிறைவற்ற இளைஞர்கள் ஆகியோரின் ஆதரவை பெற்றனர். 11.6 பாயிண்ட். பாசிஸ்டுகள் சுதந்திரமாக வன்முறையை கைக்கொண்டனர். 11.6 பாயிண்ட். பாசிஸ்டுகள் சுதந்திரமாக வன்முறையை கைக்கொண்டனர். 11.7 பாயிண்ட். 1922 அக்டோபரில் ஒரு நீண்ட அமைச்சரவை சிக்கலின் போது முசோலினி பாசிஸ்டுகளின் மாபெரும் அணிவகுப்பு ஒன்றை ரோமாபுரியை நோக்கி நடத்தினார். 11.7 பாயிண்ட்.
1922 அக்டோபரில் ஒரு நீண்ட அமைச்சரவை சிக்கலின் போது முசோலினி பாசிஸ்டுகளின் மாபெரும் அணிவகுப்பு ஒன்றை ரோமாபுரியை நோக்கி நடத்தினார். 11.8வது பாயிண்ட். முசோலினியின் வலிமையை கண்டு வியந்து போன அரசர் 3ஆம் விக்டர் இம்மானுவேல் முசோலினியை ஆட்சி அமைக்க வரவேற்றார். 11.8வது பாயிண்ட். முசோலினியின் வலிமையை கண்டு வியந்து போன அரசர் 3ஆம் விக்டர் இம்மானுவேல் முசோலினியை ஆட்சி அமைக்க வரவேற்றார். 11.9வது பாயிண்ட். மக்களாட்சி கட்சியின் ஒருங்கிணைக்க முடியாத தன்மையும் உறுதியுடன் செயல்பட முடியாத இயலாமையும் முசோலினியின் வெற்றிக்கு உதவின. 11.9வது பாயிண்ட். மக்களாட்சி கட்சியின் ஒருங்கிணைக்க முடியாத தன்மையும் உறுதியுடன் செயல்பட முடியாத இயலாமையும் முசோலினியின் வெற்றிக்கு உதவின. அடுத்து 12வது பாயிண்ட். முசோலினியின் கீழ் பாசிஸ்டுகள். 12வது பாயிண்ட். முசோலினியின் கீழ் பாசிஸ்டுகள். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 12.1. இத்தாலியில் 1924 தேர்தலில் வாக்காளர்கள் அச்சுறுத்தப்பட்ட பின்னர் பாசிஸ்டுகளுக்கு ஆதரவாக 65 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருந்தன. 12.1. இத்தாலியில் 1924 தேர்தலில் வாக்காளர்கள் அச்சுறுத்தப்பட்ட பின்னர் பாசிஸ்டுகளுக்கு ஆதரவாக 65 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருந்தன. 12.2வது பாயிண்ட். சோசலிஸ்டுகளின் தலைவரான மாட்டியோட்டி தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறவில்லை என கேள்வி எழுப்பியதால் கொலை செய்யப்பட்டார். 12.2வது பாயிண்ட். சோசலிஸ்டுகளின் தலைவரான மாட்டியோட்டி தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறவில்லை என கேள்வி எழுப்பியதால் கொலை செய்யப்பட்டார். 12.3வது பாயிண்ட். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொருட்டு எதிர்க்கட்சியினர் பாராளுமன்றத்தை புறக்கணித்தனர். 12.3வது பாயிண்ட். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொருட்டு எதிர்க்கட்சியினர் பாராளுமன்றத்தை புறக்கணித்தனர். 12.4வது பாயிண்ட். இதன் விளைவாக முசோலினி எதிர்க்கட்சிகளை தடை செய்து பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்தினார். 12.4வது பாயிண்ட். இதன் விளைவாக முசோலினி எதிர்க்கட்சிகளை தடை செய்து பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்தினார். 12.5வது பாயிண்ட். எதிர்க்கட்சி தலைவர்கள் கொல்லப்பட்டனர் அல்லது சிறை வைக்கப்பட்டனர். 12.5வது பாயிண்ட். எதிர்க்கட்சி தலைவர்கள் கொல்லப்பட்டனர் அல்லது சிறை வைக்கப்பட்டனர். 12.6வது பாயிண்ட். 1926இல் 2ஆம் டியூஸ் எனும் பட்டத்தை சூட்டிக்கொண்ட முசோலினி சட்டங்களை இயற்றும் அதிகாரத்துடன் சர்வாதிகாரியானார். 12.6வது பாயிண்ட். 1926இல் 2ஆம் டியூஸ் எனும் பட்டத்தை சூட்டிக்கொண்ட முசோலினி சட்டங்களை இயற்றும் அதிகாரத்துடன் சர்வாதிகாரியானார். 12.7வது பாயிண்ட். வேலை நிறுத்தங்களையும் ஆலை மூடல்களையும் தடை செய்து சட்டங்களை இயற்றினார். 12.7வது பாயிண்ட். வேலை நிறுத்தங்களையும் ஆலை மூடல்களையும் தடை செய்து சட்டங்களை இயற்றினார். 12.8வது பாயிண்ட். தொழிற்சங்கங்களும் தொழிற்சாலை முதலாளிகளும் இடம்பெறும் கழகங்கள் உருவாக்கப்பட்டன. 12.8வது பாயிண்ட். தொழிற்சங்கங்களும்
தொழிற்சாலை முதலாளிகளும் இடம்பெறும் கழகங்கள் உருவாக்கப்பட்டன. 12.9வது பாயிண்ட். 1938 பாராளுமன்றம் ஒழிக்கப்பட்டு அதற்கு மாற்றாக பாசிஸ்ட் கட்சியின் மற்றும் கழகங்களின் பிரதிநிதிகளை கொண்ட அமைப்பொன்று உருவாக்கப்பட்டது. 12.9வது பாயிண்ட். 1938 பாராளுமன்றம் ஒழிக்கப்பட்டு அதற்கு மாற்றாக பாசிஸ்ட் கட்சியின் மற்றும் கழகங்களின் பிரதிநிதிகளை கொண்ட அமைப்பொன்று உருவாக்கப்பட்டது. 12.10வது பாயிண்ட். இவ்வேறுபாடு பொருளாதாரத்தின் மீதான முசோலினியின் சர்வாதிகார கட்டுப்பாட்டுக்கு துணை நின்றதுடன் நிர்வாகம் மற்றும் ஆயுதப்படைகளின் தலைவராக மற்ற பிற அதிகாரத்தை செயல்படுத்தவும் அவருக்கு உதவியது. 12.10வது பாயிண்ட். இவ்வேறுபாடு பொருளாதாரத்தின் மீதான முசோலினியின் சர்வாதிகார கட்டுப்பாட்டுக்கு துணை நின்றதுடன் நிர்வாகம் மற்றும் ஆயுதப்படைகளின் தலைவராக மற்ற பிற அதிகாரத்தை செயல்படுத்தவும் அவருக்கு உதவியது. 12.10 நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிடுறேன். இவ்வேறுபாடு பொருளாதாரத்தின் மீதான முசோலினியின் சர்வாதிகார கட்டுப்பாட்டுக்கு துணை நின்றதுடன் நிர்வாகம் மற்றும் ஆயுதப்படைகளின் தலைவராக மற்ற பிற அதிகாரத்தை செயல்படுத்தவும் அவருக்கு உதவியது. அடுத்து 13வது பாயிண்ட். போப்பாண்டவருடன் முசோலினி ஒப்பந்தம் செய்தல். 13வது பாயிண்ட். போப்பாண்டவருடன் முசோலினி ஒப்பந்தம் செய்தல். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 13.1. பாசிஸ்ட் கட்சிக்கென ஒரு மரியாதையை பெறுவதற்காக வாட்டிக்கன் நகரத்தை ஒரு சுதந்திர அரசாக அங்கீகரிப்பதன் மூலம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் ஆதரவை பெறுவதில் முசோலினி வெற்றி பெற்றார். 13.1வது பாயிண்ட். பாசிஸ்ட் கட்சிக்கென ஒரு மரியாதையை பெறுவதற்காக வாட்டிக்கன் நகரத்தை ஒரு சுதந்திர அரசாக அங்கீகரிப்பதன் மூலம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் ஆதரவை பெறுவதில் முசோலினி வெற்றி பெற்றார். 13.2வது பாயிண்ட். இதற்கு கைமாறாக திருச்சபை இத்தாலிய அரசை அங்கீகரித்தது. 13.2வது பாயிண்ட். இதற்கு கைமாறாக திருச்சபை இத்தாலிய அரசை அங்கீகரித்தது. 13.3வது பாயிண்ட். ரோமன் கத்தோலிக்க சமயம் இத்தாலியின் மதமாக அங்கீகரிக்கப்பட்டது. 13.3வது பாயிண்ட். ரோமன் கத்தோலிக்க சமயம் இத்தாலியின் மதமாக அங்கீகரிக்கப்பட்டது. 13.4வது பாயிண்ட். மேலும் பள்ளிகளில் மத போதனைகள் செய்வதற்கு ஆணையிடப்பட்டது. 13.4வது பாயிண்ட். மேலும் பள்ளிகளில் மத போதனைகள் செய்வதற்கு ஆணையிடப்பட்டது. 13.5வது பாயிண்ட். மேற்சொல்லப்பட்டவற்றை சரத்துகளாக கொண்ட லேட்ரன் உடன்படிக்கை 1929 கையெழுத்தாயிற்று. 13.5வது பாயிண்ட். மேற்சொல்லப்பட்டவற்றை சரத்துகளாக கொண்ட லேட்டரன் உடன்படிக்கை 1929 கையெழுத்தாயிற்று. 14வது பாயிண்ட். பெருமந்தத்தின் போது இத்தாலி. 14வது பாயிண்ட். பெருமந்தத்தின் போது இத்தாலி. இதுலேயே நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 14.1. பொருளாதார பெருமந்த காலத்தின் போது பெருமளவு விளம்பரம் செய்யப்பட்ட பொதுத்துறை பணிகளான 1. புதிய பாலங்கள், 2. சாலைகள், 3. கால்வாய்கள், 4. மருத்துவமனைகள், 5. பள்ளிகள் ஆகியவை வேலையில்லா திண்டாட்டத்திற்கு தீர்வு சொல்லவில்லை. 14.1. பொருளாதார பெருமந்த காலத்தின் போது பெருமளவு விளம்பரம் செய்யப்பட்ட பொதுத்துறை பணிகளான 1. புதிய பாலங்கள், 2. சாலைகள், 3. கால்வாய்கள், 4. மருத்துவமனைகள், 5. பள்ளிகள் ஆகியவை வேலையில்லா திண்டாட்டத்திற்கு தீர்வு சொல்லவில்லை.
14.2வது பாயிண்ட் 1935 பன்னாட்டு சங்கம் முற்றிலுமாக செயலிழந்த பின்னர் முசோலினி ஒரு பொருளாதார பேரரசை நிறுவும் பொருட்டு எத்தியோப்பியாவின் மீது படையெடுத்தார். 14.2 1935 பன்னாட்டு சங்கம் முற்றிலுமாக செயலிழந்த பின்னர் முசோலினி ஒரு பொருளாதார பேரரசை நிறுவும் பொருட்டு எத்தியோப்பியாவின் மீது படையெடுத்தார். 14.3வது பாயிண்ட் அவருடைய படையெடுப்பு பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப பயன்பட்டது. 14.3வது பாயிண்ட் அவருடைய படையெடுப்பு பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப பயன்பட்டது. அடுத்து முதல் உலகப் போருக்கு பின் ஜெர்மனி. 15வது பாயிண்ட் 1918 முதல் 1933 முடிய ஜெர்மனி ஒரு குடியரசாக இருந்தது. 15வது பாயிண்ட் 1918 முதல் 1933 முடிய ஜெர்மனி ஒரு குடியரசாக இருந்தது. 16வது பாயிண்ட் இதனைத் தொடர்ந்து ஜெர்மனியில் பாசிசம் வெற்றி பெற்றதற்கான காரணங்கள் பலவாகும். 16வது பாயிண்ட் இதனைத் தொடர்ந்து ஜெர்மனியில் பாசிசம் வெற்றி பெற்றதற்கான காரணங்கள் பலவாகும். 17வது பாயிண்ட் 1871 முதல் 1914 வரையிலான காலப்பகுதியில் ஜெர்மனி அரசியல், பொருளாதார, பண்பாட்டு சாதனைகளில் தலை சுற்ற வைக்கும் அளவிலான உச்சத்தை எட்டியது. 17வது பாயிண்ட் 1871 முதல் 1914 வரையிலான காலப்பகுதியில் ஜெர்மனி அரசியல், பொருளாதார, பண்பாட்டு சாதனைகளில் தலை சுற்ற வைக்கும் அளவிலான உச்சத்தை எட்டியது. 18வது பாயிண்ட் ஜெர்மனியின் பல்கலைக்கழகங்களும் அதன் அறிவியலும், தத்துவமும், இசையும் உலகம் முழுவதிலும் நன்கறியப்பட்டிருந்தன. 18வது பாயிண்ட் ஜெர்மனியின் பல்கலைக்கழகங்களும் அதன் அறிவியலும், தத்துவமும், இசையும் உலகம் முழுவதிலும் நன்கறியப்பட்டிருந்தன. 19வது பாயிண்ட் தொழிற்சாலை உற்பத்தி சார்ந்த பல துறைகளில் ஜெர்மனியானது இங்கிலாந்து, அமெரிக்கா ஆகிய நாடுகளை காட்டிலும் சிறந்து விளங்கி காணப்பட்டது. 19வது பாயிண்ட் தொழிற்சாலை உற்பத்தி சார்ந்த பல துறைகளில் ஜெர்மனியானது இங்கிலாந்து, அமெரிக்கா ஆகிய நாடுகளை காட்டிலும் சிறந்து விளங்கி காணப்பட்டது. 20வது பாயிண்ட் ஜெர்மனியின் தோல்வியும் முதல் உலகப் போரின் இறுதியில் பட்ட அவமானமும் நாட்டுப்பற்று கொண்ட ஜெர்மனியின் மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 20வது பாயிண்ட் ஜெர்மனியின் தோல்வியும் முதல் உலகப் போரின் இறுதியில் பட்ட அவமானமும் நாட்டுப்பற்று கொண்ட ஜெர்மனியின் மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 21வது பாயிண்ட் பெருமந்தம் மேலும் அவர்களது ஏமாற்றத்தை அதிகமாக்கி அவர்களை குடியரசுக் கட்சியின் அரசுக்கெதிராய் திருப்பியது. 21வது பாயிண்ட் பெருமந்தம் மேலும் அவர்களது ஏமாற்றத்தை அதிகமாக்கி அவர்களை குடியரசுக் கட்சியின் அரசுக்கெதிராய் திருப்பியது. 22வது பாயிண்ட் ஜெர்மானிய பாசிசத்தின் தோற்றம். 22வது பாயிண்ட் ஜெர்மானிய பாசிசத்தின் தோற்றம். இதில் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 22.1 ஜெர்மனியில் பாசிசத்தின் தோற்றம் 1919 தொடங்குகிறது. 22.1 ஜெர்மனியில் பாசிசத்தின் தோற்றம் 1919 தொடங்குகிறது. 22.2
1919ஆம் ஆண்டில் 7 நபர்களை கொண்ட ஒரு குழுவானது மியூனிச் நகரில் சந்தித்து தேசிய சோசலிஸ்ட் ஜெர்மன் உழைப்பாளர் கட்சி, சுருக்கமாக நாசி கட்சியை நிறுவியது. ஹிட்லரும் அவர்களுள் ஒருவராக இருந்தார். 22.2 1919ஆம் ஆண்டில் 7 நபர்களை கொண்ட ஒரு குழுவானது மியூனிச் நகரில் சந்தித்து தேசிய சோசலிஸ்ட் ஜெர்மன் உழைப்பாளர் கட்சி, சுருக்கமாக நாசி கட்சியை நிறுவியது. ஹிட்லரும் அவர்களுள் ஒருவராக இருந்தார். 22.3 முதல் உலகப் போரின் போது பவேரியாவின் படையில் பணியாற்றினார். அவரின் ஆற்றல்மிக்க உரை வீரர்களை தட்டி எழுப்பியது. 22.3 முதல் உலகப் போரின் போது பவேரியாவின் படையில் பணியாற்றினார். அவரின் ஆற்றல்மிக்க உரை வீரர்களை தட்டி எழுப்பியது. 22.4 1923இல் பவேரியாவில் அதிகாரத்தை கைப்பற்ற அவர் முயற்சியை மேற்கொண்டார். 22.4 1923இல் பவேரியாவில் அதிகாரத்தை கைப்பற்ற அவர் முயற்சியை மேற்கொண்டார். 22.5 மியூனிச் நகரில் முன்கூட்டியே திட்டமிடப்படாமல் அவர் மேற்கொண்ட தேசிய புரட்சி அவரை சிறையில் தள்ளியது. 22.5 மியூனிச் நகரில் முன்கூட்டியே திட்டமிடப்படாமல் அவர் மேற்கொண்ட தேசிய புரட்சி அவரை சிறையில் தள்ளியது. 22.6 சிறையில் இருந்தபோது தனது அரசியல் சிந்தனைகளை உள்ளடக்கிய சுயசரிதை நூலான மெயின் காம்ப் எனும் நூலை எழுதினார். மெயின் காம்ப் அப்படின்னா எனது போராட்டம். 22.6 சிறையில் இருந்தபோது தனது அரசியல் சிந்தனைகளை உள்ளடக்கிய சுயசரிதை நூலான மெயின் காம்ப் எனும் நூலை எழுதினார். மெயின் காம்ப் அப்படின்னா எனது போராட்டம். அடுத்து 22.7வது பாயிண்ட் 1932இல் நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் கம்யூனிஸ்டுகள் 60 லட்சம் வாக்குகளை பெற்றனர். 22.7 1932இல் நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் கம்யூனிஸ்டுகள் 60 லட்சம் வாக்குகளை பெற்றனர். 22.8 முதலாளிகள், சொத்து உரிமையாளர்கள் நாசிசத்தை ஆதரிக்கத் தொடங்கினர். 22.8 முதலாளிகள், சொத்து உரிமையாளர்கள் நாசிசத்தை ஆதரிக்கத் தொடங்கினர். 22.9 இவ்வாய்ப்பை பயன்படுத்தி ஹிட்லர் தவறான வழியில் அதிகாரத்தை கைப்பற்றினார். 22.9 இவ்வாய்ப்பை பயன்படுத்தி ஹிட்லர் தவறான வழியில் அதிகாரத்தை கைப்பற்றினார். அடுத்து 23வது பாயிண்ட் ஹிட்லரின் நாசிச அரசு. இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 23.1 கம்யூனிஸ்டுகள் சமூக ஜனநாயக கட்சியுடன் கூட்டணி வைக்க மறுத்ததால் ஜெர்மனியில் குடியரசு ஆட்சி கவிழ்ந்தது. 23.1 கம்யூனிஸ்டுகள் சமூக ஜனநாயக கட்சியுடன் கூட்டணி வைக்க மறுத்ததால் ஜெர்மனியில் குடியரசு ஆட்சி கவிழ்ந்தது. 23.2 அதன் விளைவாக தொழிலதிபர்களும் வங்கியாளர்களும் குடியரசுக் கட்சியினரும்
ஹிட்லரை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் 1933 ஹிட்லரை சான்சலராக பதவியில் அமர்த்தும்படி குடியரசுத் தலைவர் வான் ஹிண்டன்பர்க் என்பாரை வற்புறுத்தினர். 23.2 அதன் விளைவாக தொழிலதிபர்களும் வங்கியாளர்களும் குடியாட்சி கட்சியினரும் ஹிட்லரை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் 1933 ஹிட்லரை சான்சலராக பதவியில் அமர்த்தும்படி குடியரசுத் தலைவர் வான் ஹிண்டன்பர்க் என்பாரை வற்புறுத்தினர். 23.3 மூன்றாவது ரைக் என்றழைக்கப்பட்ட ஹிட்லரின் நாசி அரசு முதல் உலகப் போருக்கு பின்னர் ஜெர்மனியில் நிறுவப்பட்டிருந்த பாராளுமன்ற ஜனநாயக அரசை முடிவுக்கு கொண்டு வந்தது. 23.3 மூன்றாவது ரைக் என்றழைக்கப்பட்ட ஹிட்லரின் நாசி அரசு முதல் உலகப் போருக்கு பின்னர் ஜெர்மனியில் நிறுவப்பட்டிருந்த பாராளுமன்ற ஜனநாயக அரசை முடிவுக்கு கொண்டு வந்தது. 23.4 ஹிட்லர் வெய்மர் குடியரசின் கொடிக்கு பதிலாக ஸ்வஸ்திக் சின்னம் பொறிக்கப்பட்ட தேசிய சோசலிஸ்ட் கட்சியின் கொடியை அறிமுகம் செய்தார். 23.4 ஹிட்லர் வெய்மர் குடியரசின் கொடிக்கு பதிலாக ஸ்வஸ்திக் சின்னம் பொறிக்கப்பட்ட தேசிய சோசலிஸ்ட் கட்சியின் கொடியை அறிமுகம் செய்தார். 23.5 ஜெர்மனி மிகவும் மையப்படுத்தப்பட்ட நாடாக மாற்றப்பட்டது. 23.5 ஜெர்மனி மிகவும் மையப்படுத்தப்பட்ட நாடாக மாற்றப்பட்டது. 23.6 நாசிச கட்சியை தவிர பிற கட்சிகள் அனைத்தும் சட்டத்திற்கு புறம்பானவை என்று அறிவிக்கப்பட்டன. 23.6 நாசிச கட்சியை தவிர பிற கட்சிகள் அனைத்தும் சட்டத்திற்கு புறம்பானவை என்று அறிவிக்கப்பட்டன. 23.7 பழுப்பு நிற சட்டை அணிந்த போர் வீரர்கள் முழங்கால்களுக்கு மேல் வரும் காலணிகள் அணிந்த புயல் படையினர் ஆகியோரின் எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட்டது. 23.7 பழுப்பு நிற சட்டை அணிந்த போர் வீரர்கள் முழங்கால்களுக்கு மேல் வரும் காலணிகள் அணிந்த புயல் படையினர் ஆகியோரின் எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட்டது. 23.8 பாயிண்ட் ஹிட்லர் இளைஞர் அணியும் தொழிலாளர் அமைப்பும் நிறுவப்பட்டன. 23.8 பாயிண்ட் ஹிட்லர் இளைஞர் அணியும் தொழிலாளர் அமைப்பும் நிறுவப்பட்டன. 23.9 பாயிண்ட் தொழிற்சங்கங்கள் ஒழிக்கப்பட்டன, அவற்றின் தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். 23.9 பாயிண்ட் தொழிற்சங்கங்கள் ஒழிக்கப்பட்டன, அவற்றின் தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். 23.10 பாயிண்ட் அனைத்து தொழிலாளர்களும் ஜெர்மன் தொழிலாளர் அமைப்பில் சேருவதற்கு வற்புறுத்தப்பட்டனர். 23.10 பாயிண்ட் அனைத்து தொழிலாளர்களும் ஜெர்மன் தொழிலாளர் அமைப்பில் சேருவதற்கு வற்புறுத்தப்பட்டனர். 23.11 பாயிண்ட் வேலைநிறுத்தங்கள் சட்டத்திற்கு புறம்பானவை என அறிவிக்கப்பட்டன. 23.11 பாயிண்ட் வேலைநிறுத்தங்கள் சட்டத்திற்கு புறம்பானவை என அறிவிக்கப்பட்டன. 23.12 பாயிண்ட் தொழிலாளர்களின் ஊதியத்தை அரசே நிர்ணயித்தது. 23.12 பாயிண்ட் தொழிலாளர்களின் ஊதியத்தை அரசே நிர்ணயித்தது. 23.13 பாயிண்ட் பத்திரிகைகள் 1 பத்திரிகைகள் 2 அரங்குகள் 3 திரைப்படங்கள் 4 வானொலி
5 கல்வி ஆகிய அனைத்தும் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டன. 23.13வது பாயிண்ட். 1 பத்திரிகைகள், 2 அரங்குகள், 3 திரைப்படங்கள், 4 வானொலி, 5 கல்வி ஆகிய அனைத்தும் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டன. 23.14வது பாயிண்ட். நாசி கட்சியின் பரப்புரைகளுக்கு ஜோசப் கோயபெல்ஸ் தலைமையேற்றார். 23.14 நாசி கட்சியின் பரப்புரைகளுக்கு ஜோசப் கோயபெல்ஸ் தலைமையேற்றார். 23.15வது பாயிண்ட். இவர் திட்டமிடப்பட்ட பரப்புரைகளின் மூலம் பொதுமக்களின் கருத்துக்களை நாசிகளுக்கு ஆதரவாக மாற்றினார். 23.15 இவர் திட்டமிடப்பட்ட பரப்புரைகளின் மூலம் பொதுமக்களின் கருத்துக்களை நாசிகளுக்கு ஆதரவாக மாற்றினார். 23.16வது பாயிண்ட். கெஸ்டபோ என்னும் இரகசிய காவல் படை மற்றும் ஹிட்லரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெய்க்காப்பாளர்களை ஹைட்ரிச் ஹிம்லர் என்பவர் நிர்வகித்தார். 23.16வது பாயிண்ட். கெஸ்டபோ என்னும் இரகசிய காவல் படை மற்றும் ஹிட்லரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெய்க்காப்பாளர்களை ஹைட்ரிச் ஹிம்லர் என்பவர் நிர்வகித்தார். அடுத்து 24வது பாயிண்ட். நாசி கட்சியின் யூத கொள்கை. 24வது பாயிண்ட். நாசி கட்சியின் யூத கொள்கை. இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 24.1 ஹிட்லருடைய அரசு ஒடுக்குமுறை நடவடிக்கைகளை பின்பற்றியதோடு யூத இன மக்களுக்கு எதிராக ஒடுக்குமுறை கொள்கையை பின்பற்றியது. 24.1 ஹிட்லருடைய அரசு ஒடுக்குமுறை நடவடிக்கைகளை பின்பற்றியதோடு யூத இன மக்களுக்கு எதிராக ஒடுக்குமுறை கொள்கையை பின்பற்றியது. 24.2 யூதர்கள் அரசு பணிகளிலிருந்து நீக்கப்பட்டனர். 24.2 யூதர்கள் அரசு பணிகளிலிருந்து நீக்கப்பட்டனர். 24.3 பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். 24.3 பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். 24.4 அவர்களுக்கு குடியுரிமையும் மறுக்கப்பட்டது. 24.4 அவர்களுக்கு குடியுரிமையும் மறுக்கப்பட்டது. 24.5 யூதர்களின் வணிகங்கள் நிறுத்தப்பட்டன. 24.5 யூதர்களின் வணிகங்கள் நிறுத்தப்பட்டன. 24.6 அவர்களின் நிறுவனங்கள் தாக்கப்பட்டன. 24.6 அவர்களின் நிறுவனங்கள் தாக்கப்பட்டன. 24.7 இரண்டாவது உலகப் போர் வெடித்த பின்னர் மின்கம்பி வேலிகளால் சூழப்பட்ட கண்காணிப்பு கோபுரங்களுடன் கூடிய சித்திரவதை முகாம்கள் அமைக்கப்பெற்று அவற்றில் யூதர்கள் சிறை வைக்கப்பட்டனர். 24.7 இரண்டாவது உலகப் போர் வெடித்த பின்னர் மின்கம்பி வேலிகளால் சூழப்பெற்ற கண்காணிப்பு கோபுரங்களுடன் கூடிய சித்திரவதை முகாம்கள் அமைக்கப்பெற்று அவற்றில் யூதர்கள் சிறை வைக்கப்பட்டனர். 24.8 உயிர் வாழ்வதற்கு தேவையான அளவை காட்டிலும் குறைவாகவே உணவு வழங்கப்பட்ட அவர்கள் கட்டாய உழைப்புக்கு உட்படுத்தப்பட்டார்கள். 24.8 உயிர் வாழ்வதற்கு தேவையான அளவை காட்டிலும் குறைவாகவே உணவு வழங்கப்பட்ட அவர்கள் கட்டாய உழைப்புக்கு உட்படுத்தப்பட்டார்கள். 24.9 பின்னர் அவர்கள் பூண்டோடு அளிக்கப்படுவதற்கான முகாம்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு தொழிற்சாலை சார்ந்த முறைகளில் கொல்லப்பட்டனர்.
24.9 பின்னர் அவர்கள் பூண்டோடு அளிக்கப்படுவதற்கான முகாம்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு தொழிற்சாலை சார்ந்த முறைகளில் கொல்லப்பட்டனர். 24.10 இப்படுகொலை நாசிக்களால் இறுதி தீர்வு என்று அழைக்கப்பட்டது. 24.10 இப்படுகொலை நாசிக்களால் இறுதி தீர்வு என்று அழைக்கப்பட்டது. அடுத்து 25வது பாயிண்ட். வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துக்களை ஹிட்லர் எதிர்த்தல். 25வது பாயிண்ட். வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துக்களை ஹிட்லர் எதிர்த்தல். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 25.1 1934ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் ஹிண்டன்பர்க் இயற்கை எய்தவே சான்சலராக இருந்த ஹிட்லர் குடியரசுத் தலைவராகவும் இராணுவத்தின் தலைமை தளபதியாகவும் பொறுப்பேற்றார். 25.1 1934ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் ஹிண்டன்பர்க் இயற்கை எய்தவே சான்சலராக இருந்த ஹிட்லர் குடியரசுத் தலைவராகவும் இராணுவத்தின் தலைமை தளபதியாகவும் பொறுப்பேற்றார். 25.2 ஹிட்லருடைய அயலுறவு கொள்கையானது ஜெர்மனியின் படைபலத்தை முன்பிருந்ததைப் போலவே பெருக்குவது, ஜெர்மனி வலுவிழந்து போவதற்கு காரணமாயிருந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துக்களை ஏற்காமல் மீறுவது என்பதை நோக்கமாக கொண்டிருந்தது. 25.2 ஹிட்லருடைய அயலுறவு கொள்கையானது ஜெர்மனியின் படைபலத்தை முன்பிருந்ததைப் போலவே பெருக்குவது, ஜெர்மனி வலுவிழந்து போவதற்கு காரணமாயிருந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துக்களை ஏற்காமல் மீறுவது என்பதை நோக்கமாக கொண்டிருந்தது. அடுத்து 26வது பாயிண்ட். புக்கில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள பாயிண்ட்ஸை 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 26.1 பாசிசம் என்பது தீவிர ஆதிக்க மனப்பான்மை கொண்ட அதிதீவிர தேசியவாதத்தின் ஓர் வடிவமாகும். 26.1 பாசிசம் என்பது தீவிர ஆதிக்க மனப்பான்மை கொண்ட அதிதீவிர தேசியவாதத்தின் ஓர் வடிவமாகும். 26.2 சர்வாதிகார வல்லமையும் எதிர்ப்பை வன்முறை கொண்டு அடக்குவதும் சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் வலுவான மத்திய அதிகாரத்தின் கீழ் வைத்திருப்பதும் இதன் பண்புகளாகும். 26.2 சர்வாதிகார வல்லமையும் எதிர்ப்பை வன்முறை கொண்டு அடக்குவதும் சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் வலுவான மத்திய அதிகாரத்தின் கீழ் வைத்திருப்பதும் இதன் பண்புகளாகும். 26.3 இது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கப் பகுதியில் ஐரோப்பாவில் முக்கியத்துவம் பெற்றது. 26.3 இது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கப் பகுதியில் ஐரோப்பாவில் முக்கியத்துவம் பெற்றது. அடுத்து 27வது பாயிண்ட். புக்கில் இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற பாயிண்ட்ஸை 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 27.1 சமூக ஜனநாயக கட்சியானது ஜெர்மன் பொது தொழிலாளர் கழகம் என்ற பெயரில் 1863 மே 23 லிப்சிக் நகரத்தில் நிறுவப்பட்டது. 27.1 சமூக ஜனநாயக கட்சியானது ஜெர்மன் பொது தொழிலாளர் கழகம் என்ற பெயரில் 1863 மே 23 லிப்சிக் நகரத்தில் நிறுவப்பட்டது. 27.2 அதனை நிறுவியவர் பெர்டினண்ட் லாசல்லி என்பவராவார். 27.2 அதனை நிறுவியவர் பெர்டினண்ட் லாசல்லி என்பவராவார்.
27.3 19ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதியைச் சேர்ந்த ஜெர்மானிய மேட்டுக்குடியினர் ஒரு சோசலிச கட்சியின் இருப்பையே புதிதாக ஒன்றிணைக்கப்பட்ட ரைக்கின் பாதுகாப்புக்கும் உறுதிப்பாட்டிற்கும் ஒரு அச்சுறுத்தலாக கருதினர். 27.3வது பாயிண்ட். 19ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதியைச் சேர்ந்த ஜெர்மானிய மேட்டுக்குடியினர் ஒரு சோசலிச கட்சியின் இருப்பையே புதிதாக ஒன்றிணைக்கப்பட்ட ரைக்கின் பாதுகாப்புக்கும் உறுதிப்பாட்டிற்கும் ஒரு அச்சுறுத்தலாக கருதினர். 27.4 எனவே பிஸ்மார்க் 1878 முதல் 1890 வரை இக்கட்சியை தடை செய்திருந்தார். 27.4 எனவே பிஸ்மார்க் 1878 முதல் 1890 வரை இக்கட்சியை தடை செய்திருந்தார். 27.5 1945 ஹிட்லரின் மூன்றாவது ரைக்கின் வீழ்ச்சியை தொடர்ந்து இக்கட்சி புத்தெழுச்சி பெற்றது. 27.5 1945 ஹிட்லரின் மூன்றாவது ரைக்கின் வீழ்ச்சியை தொடர்ந்து இக்கட்சி புத்தெழுச்சி பெற்றது. 27.6 ஹிட்லரை எதிர்த்த கட்சி என்ற பெயருடன் வெய்மர் காலத்திலிருந்து செயல்படும் ஒரே கட்சி இதுவேயாகும். 27.6 ஹிட்லரை எதிர்த்த கட்சி என்ற பெயருடன் வெய்மர் காலத்திலிருந்து செயல்படும் ஒரே கட்சி இதுவேயாகும். இந்த 27.6 பாயிண்ட்ஸோட பாடம் 2 இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம், தலைப்பு 2.2 பாசிசத்தின் நாசிசத்தின் எழுச்சி நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.